போராட கூட அனுமதிக்க மாட்டேங்குது. திமுக பாஜகவை பார்த்து அச்சப்படுது, நிறைய ஊழல் நடக்கிறதுனால அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து பாஜக இதனால முன்வச்சு. பாஜகவை போராட விடாதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். முன்பை விட வேகமாக முன்னோக்கி 8 கால் பாய்ச்சலில் திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்கும். பாஜகவை போராட கூட அனுமதிக்க மாட்டேங்குது. திமுக பாஜகவை பார்த்து அச்சப்படுது, நிறைய ஊழல் நடக்கிறதுனால அப்படிங்கிற குற்றச்சாட்டும் தொடர்ந்து பாஜக இதனால முன்வச்சு. ஏங்க வைப்பு நிதியை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடுற கட்சிக்கிட்ட போய் நாங்கள் ஏங்க அச்சப்படணும்? இது திராவிட மாடல் தலைவர் கோலச்சிக்கு கொண்டு இருக்கின்றார். தமிழகத்திலே உள்ள அனைத்து மக்களும் சுபிட்சமாக இருக்கின்றார்கள். எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் தவறு என்று தெரிந்தால் எதன் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்க மாட்டார். அது இன்னார் இனியவர் என்பதல்ல. இவர்களை பார்த்தெல்லாம் பயப்படுகின்ற அளவிற்கு நாங்கள் ஒன்றும் கோழைகள் அல்ல. இந்த கட்சி, இந்த கூடாரம் 75 ஆண்டுகளை கடந்த இயக்கம். இது நிமிர்ந்த நடையோடு மேலும் மேலும் பற்பல சாதனைகளோடு 2026 ஆட்சியில் அமரும். அண்ணாமலைக்கு சொல்லிக் கொள்வது, நாங்கள் ஒன்றும் சமயசுத்த சன்மார்க்க இயக்கம் நடத்தவில்லை. ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுவதற்கு வீட்டிற்கு முற்றுகை போராடுவேன் என்று அறிவித்திருக்கின்றார். நாள் குறிக்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் காவல்துறையே இல்லாமல் எப்படி சமாளிப்பான் என்பதை அன்றைக்கு தெரிந்து கொள்ளட்டும். நிறைய கொடுத்துட்டோம்மா, நிறைய கொடுத்து இல்லைம்மா. அந்த அம்மா போட்ட வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். அங்கேயும் சங்கிங்க தான். அவர் லைனில் நிற்கிறாரு, மூச்சுத்திணறல் ஏற்படுது. ஓடியா மூச்சுத்திணறல் ஏற்படுதுன்ற தகவல் வந்தோடனே திருக்கோயில் ஊழியர்களை அவர்கள் அழைத்து வந்து திருக்கோயிலில் இருக்கின்ற மருத்துவமனையில் சிகிச்சைக்கு எடுத்து செல்கிறார்கள். அவருக்கு ஏற்கனவே வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறது என்று அவர்கள் மனைவி குழந்தைகள் கூறியதன் அடிப்படையில் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுதே சங்கிகள் அங்கே ஒன்று கூறி இப்படி பேட்டி கூடு, அப்படி பேட்டி கூடு என்று அவர்களை தொந்தரவு செய்திருக்கின்றார்கள். அந்த அம்மாவுடைய பேட்டி நான் ஊடகத்திற்கு தற்போது ஷேர் செய்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.